ஞாலத் திருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதுரன்றேனையது தன்னேர் இல்லாத தமிழ். அன்னை தமிழுக்கு என் தலைதாழ்த்திய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கு இந்த சூர் வட்டாரத்தில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்ச்சி என்று சொல்லலாம். இந்த கருத்தரங்கு இதுவரை வரலாற்றிலே தொல்காப்பியத்திற்கு விழா எடுத்தார்கள். இங்கு தொல்காப்பியருக்கு விழா எடுக்கிறார்கள். இந்த விழாவின் பெயர் தொல்காப்பியர் கருத்தரங்கம். தொல்காப்பியரை சொன்னால் தொல்காப்பியத்தை நாம் சொல்லாமல் விடுக்க முடியாது. தொல்காப்பியத்தை சொன்னால் தொல்காப்பியரை சொல்லாமல் விடுக்க முடியாது. எனவே இந்த கருத்தரங்கிற்கு வருகை அளித்து இதன் தலைமையேற்றிருக்கின்ற பெருமைக்குரிய ஆசிரியர் பெருந்தகை ஐயா முனைவர் வடிவேல் ஐயா அவர்களே, சற்று முன்பு இங்கு அருமையானதொரு ஒரு விரிவுரை, ஒரு பேருரை என்று கூட சொல்லலாம், ஆற்றி சென்ற சிங்கையிலிருந்து வருகை தந்திருக்கின்ற பேராசிரியர் பெருமகனார் ஐயா சிவகுமாரன் அவர்களே, அவர் சிங்கையிலிருந்து வந்தாலும் அவருடைய சாயல் முழுக்க நம்முடைய மண், நம்முடைய தாய் மண்ணாகிய தமிழ் மண்ணைத்தான் அது தெரிவிக்கின்றது. இங்கு அமர்ந்திருக்கின்ற பெருமைக்குரிய ஐயா ஆண்டியப்பனார், சிங்கையிலிருந்து வருகின்ற ஆண்டியப்பனார் அவர்களே, மற்றும் அவையில் அமர்ந்திருக்கின்ற பெருமைக்குரிய பெரியோர்கள் அனைவருக்குமே என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தலைதாழ்த்தி தெரிவித்துக் கொண்டு இங்கு இந்த தொல்காப்பியத்தை பற்றி என்னுடைய துறை சார்ந்த பார்வையிலே நான் சில கருத்துக்களை சென்று சொல்லி நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். இந்த அவை கற்றார் அறிவு நிரம்பியார் நிறைந்த அவை. எனவே உள்ளபடியாகவே எனக்கு இங்கு பேசுவதற்கு ஒரு நடுக்கம், ஒரு அச்சம் எனக்குள்ளாக ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. சொல்ல வேண்டிய செய்திகள் தக்க செய்திகளாக, அறிவார்ந்த செய்திகளாக இருத்தல் வேண்டும் என்ற நிலையிலே நானும் நீண்ட காலமாக இந்த தொல்காப்பிய வகுப்புகள் இணைய இயங்கலை வாயிலாகவும் அதே போல நேரடியாகவும் பல இடங்களில் நடத்தி வருகின்றேன். ஆனால் இந்த மண்ணில் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பெருமைக்குரிய, போற்றுதற்குரிய ஒரு பெருமகனார், யாரும் செய்யாத ஒரு அரும்பணியை இந்த மண்ணில் செய்தவர், தொல்காப்பியரை எல்லாரும் எல்லா தரப்பும் அறியும்படி ஒரு செய்த போற்றுதலுக்குரிய பெருமகனார் நம்முடைய ஐயா தொல்காப்பிய செம்மல் சீனி நைனா முகமது அவர்கள். எனவே இந்த கருத்தரங்கில் அவருக்கு சிறப்பு செய்தது நான் உள்ளபடியே நாம் அனைவருமே போற்றி வணங்கத்தக்க, பாராட்டத்தக்க ஒரு செய்தியாக நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் மிக அண்மையில்தான் செந்தூரிலே தொல்காப்பிய அறிஞர் சண்முகம் என்கிற ஒருவர் 1960-70களில் வாழ்ந்தார் என்ற ஒரு செய்தி நமக்கு கிடையாது. அவர் அந்த காலத்திலே தொல்காப்பிய வகுப்பு நடத்தியிருக்கிறார். அந்த கோலாலம்பூர் வட்டாரத்திலே வகுப்பு நடத்தி பலருக்கும் தொல்காப்பியம் சார்ந்த இந்த செய்தியை அவர் பரப்பியிருக்கின்றார். அவரை பற்றிய இந்த வரலாற்று தொகுப்பினை மிக அண்மையிலே தமிழ்நாட்டில் இருக்கின்ற முனைவர் இளங்கோவன் அவர்கள் அந்த அவருக்காக இப்படியான ஒருவர் தொல்காப்பியத்தில் செய்திருக்கிறாரே என்று சொல்லி, அது சீனி நைனா முகமதுக்கு முன்பு அவரை பற்றிய வரலாற்று தொகுப்பு நூலை ஒன்று எழுதி வெளியிட்டிருக்கிறார். அது மிக விரைவிலே இந்த நாட்டிலே கோலாலம்பூரில் வெளியீடு காணவிருக்கின்றது. முனைவர் இளங்கோ அவர்கள் எழுதியது. அவரும் தொல்காப்பியத்திற்கு பணியாற்றியிருக்கின்றார். அதற்கு அப்பால் ஐயா சீனி நைனா முகமது அவர்களுடைய வழித்தோன்றலாக இருக்கக்கூடிய பெருமைக்குரிய அம்மையார் பேராசிரியர் விரிவுரைஞர் முனைவர் மனோன்மணி அவர்கள் அரும்பணி ஆற்றியிருக்கின்றார் என்று சொன்னால் மிகையாகாது. அவர் வழி வந்தோர் பலரும் இருக்கிறார்கள். நான் என்னுடைய துறை இயல்பாகவே சொல்லாராய்ச்சி துறை. சற்று முன்பு இங்கு பலரும் அறிவிப்பாளர் சொன்னது போல வேர் சொல்லாராய்ச்சி, சொல்லாராய்ச்சி துறை. இந்த துறையிலே தொல்காப்பியர் எந்த அளவுக்கு நமக்கு துணை செய்கிறார் என்று நான் பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். எனக்கு மூலவராக, முதன்மையானவராக இருந்த இந்த வேர்ச்சொல் ஆராய்ச்சி துறையிலே எல்லாருக்கும் பேராசானாக இருந்து விளங்கியவர் முழிஞாயிறு தேவநேய பாவாணர் அவர்கள். தொல்காப்பியர் தம்முடைய அந்த முப்பொருள் தன்மை என்று சொல்லலாம்,
எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம். இதற்கு அதிகாரம் என்ற பெயரை அவர் இட்டிருக்கின்றார். நான் பலவற்றுள்ளும் தொல்காப்பியத்தில் உள்ள பல சொற்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது ஏன் இந்த சொற்களை, எதற்காக இந்த சொல்லை பயன்படுத்துகிறார், அதிகாரம் என்று ஏன் சொல்ல வேண்டும்? இதற்கும் அதிகாரம்தான். திருக்குறளில் 1330 குறள்களையும் 10 10ஆக பகுத்து சொல்கின்ற அந்த தலைப்புக்கும் பெயர் அதிகாரம்தான். ஒருவர் ஒரு பொறுப்பில் அமர்ந்து அவர் அந்த பணியை செய்கின்றார் என்றால் அதற்கும் பெயர், அந்த பொறுப்புக்கு பெயர் அதிகாரம்தான். அந்த பொறுப்பை செய்கின்றவர் அதிகாரி என்று இகர பின்னொட்டு பெற்று, பெயர்ச்சொல் பின்னொட்டு பெற்று வருகின்றார். அங்கு அந்த ஆண்பால் பெண்பால் என்ற வேறுபாடு, தொல்காப்பியர் ஆண்பால் பெண்பால் என்று சொல்வதை விட ஆடுவு மகடு அப்படின்னு நீங்க பார்த்திருக்கலாம். ஆடுவு மகடு, ஆடுனா ஆண், மகடு என்றால் பெண் என்று பொருள். தொல்காப்பிய நூற்பாவிலே அப்படிதான் இருக்கும். ஆக அங்கு அதிகாரம் தான். ஏன் அதிகாரம் என்ற சொல்லை சொல்லணும் என்று நாம் ஆய்வு செய்கின்ற பொழுது இந்த நீங்க உரிச்சொல்லை பார்க்கலாம். உரிச்சொல்